பெரியவங்க வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஓங்கி குத்திட்டார் சார். அம்மாவை இந்த இடத்துல அடிச்சிட்டாரு சார். குடி போதில் எனக்கு என்ன ஏதாவது பண்ணிட்டு பசங்களை ஏதாவது பண்ணிட்டு யாரும் ஹெல்ப் பண்றது? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை சார். என் மூத்தர் பையன் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்றான், அம்மா போனீங்கன்னா நீ கூட்டு போயிட்டு சஞ்சய் சாரதே, அவர் ரொம்ப போட்டு அடிக்கிற கண்ணா பாரு. பசங்களை கூட அடிக்கிறாரு, பெல்ட்ல போட்டு அடிப்பான். என்ன கேட்பான் பசங்க. நான் அம்மா வீட்டுல இருக்கும்போது எனக்கு கேட்பாங்க, பெல்ட்ல போட்டு அடிக்கிற மிரட்டுது, அம்மா கேட்டீங்கன்னா உனக்கு சாவடிச்சிடும் அப்படின்னு. பசங்க கையோட கூட்டு போயிடுமா அப்படிதான் சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ நடுவுல போன வருஷத்துல பெரியவன் வரல, அவன் ஒரு அளவுக்கு தேறிட்டான். அவங்க அப்பா கூட எந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சின்னவனை கூட்டு போய் ஸ்கூல்ல இருந்து டீச்சர் எல்லாம் வாங்கி ஸ்கூல் போன் மூலியமா. பெரியவன் வந்து 14 வயசு, இவருக்கு 13 வயசு. ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சேர்ப்போம் சார். அங்கிருந்து வருவாரு, ஸ்கூல்ல கொல்லாம குழந்தைய அடிச்சு கூட்டு போயிடுவாரு. அது ஸ்கூல்ல திட்டுறாங்க, அங்கேயும் படிப்பு கெட்டு இங்கேயும் படிப்பு கெட்டுதுன்னு நான் விட்டுட்டேன். சரி ஏன் வச்சேன்னு பார்த்து நான் மட்டும் தான் வந்துன்னு போயின்னு இருந்தேன். அங்க வந்து ஒரு நாள் என்ன ஆச்சு, என் தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாள். நான் அங்கதான் இருந்தேன், இவரும் வந்தாரு. ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வந்து சாப்பிடும்போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பசின்ட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாங்க. இவர் ஒன்றும் இல்லை, என் பையனுக்கெல்லாம் கொடுக்காம அவங்க அம்மா விட்டு போட்டு சாப்பிட்றாங்களே, இது நியாயமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் தட்டை பிடிங்கி கீழே போட்டார். பசங்களாம் அலறி ஏஞ்சிக்கிட்டாங்க. நான் கேட்டேன், எங்கள் அம்மா போய் அசிங்கமாக கேட்டார், வயிற்று கீச்சு கொட்டிக்கிறியா, என் பசங்க பசியோட என் பசங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு கேட்டோன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வந்து போட்டு தரேன்னு சொன்னேன், உன் பையன் தான் சொன்னா, நான் அப்புறமா சாப்பிட்றேம்மா, ஏன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். உடனே ஒரு வார்த்தையோட நான் திட்டேன். என்ன கரெக்டாக எனக்கு பெரியவங்க வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஓங்கி குத்திட்டார் சார். அம்மாவை இந்த இடத்துல அடிச்சிட்டாரு. என்னால சுத்தமா இருந்துக்கவே முடியல. பிரச்சனை பண்ற கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க? அதான் சார், கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா ப்ராப்பரா எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இது ஃபேமிலி ப்ராப்ளம், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? வடபழனி மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணோம். ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க, வக்கீல் வச்சு பாத்துக்கோங்க, எங்களால ப்ராப்பர்லாம் இது வந்து ஃபேமிலி விஷயம், 2 பேர் கூப்பிட்டு வேணா நாங்க பேசுவோம், இதெல்லாம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்படி அடிச்சிருக்காரு போட்டு உங்களை. குடி போவாங்க, கூப்பிடலான்னு போகும்போது அவர் இருக்க மாட்டாரு. குடிக்கும் போது எங்களால கூப்பிட்டு விசாரிக்க முடியும். இதே தான் சார் சொல்றாங்களே. நான் சொல்றேன் சார், குடி போதில் எனக்கு என்ன ஏதாவது பண்ணிட்டு பசங்களை ஏதாவது பண்ணிட்டு யாரு பண்றது? மகளிர் ஸ்டேஷன் போ, மகளிர் ஸ்டேஷன் போன் பண்ணா இவரு அங்க ஆள் இருக்கும். எங்க மாமியார் வீட்டுல வச்சுன்னா அனுப்ப மாட்டாங்க, ஆள் இல்ல, அவன் இங்க இல்ல, ஊருக்கு போயிட்டான், அங்க போயிட்டான், இங்க போயிட்டாலும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ப்ராப்பரா ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, ஆள் இல்லைன்ட்டு அப்படியே விட்டுறாங்க சார். எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை சார். சார் எல்லாருமே பயப்படுறாங்க சார் இவனை பார்த்து. குடிச்சா அப்பயே அடிக்கிற மாதிரி எங்க மூத்தாரே போட்டு அவ்வளோ அடிக்கிறான். எங்க மூத்தார் பசங்க அடிப்பான். எங்க சொந்தக்காரங்க என்ன திரும்ப சொல்லிட்டாங்க, இவன் கூடலாம் இருக்கிறத அம்மா வீட்லயே போய் இருந்துருன்றாங்க. நான் டைவர்ஸே அப்ளை பண்ணிட்டேன். எங்க ஹைகோர்ட்ல அவங்க பேர் என்னால சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். நம்பர் எல்லாம் வந்துருச்சு. அந்த நேரத்துல என்ன ஆச்சு, இந்த மாதிரி வீடு வித்த பணம் வந்தது. சரி பணம் இவர் குடிச்சுன்னு போறாரு, பசங்க இருக்காங்க, பசங்க பேர்ல ஏதாவது போட்டு ஏதாவது செட்டில்மெண்ட் வாங்கிக்கலான்னு அந்த மேடம் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சு போனெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு. ஆனா கோர்ட்டுக்கெல்லாம் போனது அவருக்கு தெரியாது, அது நம்பர் இல்ல, அதுலதான் சேவ் பண்ணி வச்சிருந்து போனை தூக்கி போட்டு உடச்சு. அப்பயும் என்ன அடிச்சு மண்டை கிச்சு ஒரே ரத்தமா ஊத்துச்சு சார். இதேதான் எப்படின்னா, அவர் ஏதாவது ஒண்ணு பேச, நான் ஒண்ணு பேச, இப்படியேதான் சண்டை இருக்கும். போதில் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு தெரியல. அடுத்த நாள் காலைல எந்த பக்கமா நான் தெரியா பண்ணிட்டேன்னு காலைல விடுறது, மன்னிப்பு கேட்கறது, இப்படியே போயின்னு இருந்தது. சரி விடு, பசங்க இருக்காங்க, இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க போனா அம்மாவை அடிக்கிறாரு சார். கட்டுறதுக்கு வந்தாரு ஒரு நாள் எங்க அம்மா வீட்டுல. அவங்களும் வயசானவங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியல. எங்க அத்தை இருக்க வந்தாங்க, அவங்க எல்லாமே வயசானவங்க, அதனால எதுவும் பண்ண முடியல. அதுக்கு பயந்துன்னு நான் பண்ணேன், இங்கே இருந்து அப்படியே இருந்துட்டேன். ஆனா இப்போ எப்படின்னா, நான் வேலை செய்யற இடத்துல பேக்கரியில வேலை செய்யறேன். அந்த இடத்துல வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க, இஎஸ்ஐ எல்லாமே கொடுக்குறாங்க. அதில் ரிலீவர் கேட்டகரி என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, நான் அதான் க்ளோசிங் பார்க்கணும். அந்த இடத்துல இன்சார்ஜ் இல்லாத நேரத்தில் 3 நாள் பொருட்களுக்கு இன்சார்ஜ் லீவு. அது 4 நாள் மற்ற கடையெல்லாம் இருக்கும்போது எங்கள் கடை லீவ் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு இவர்கிட்ட நான் சொன்னேன்.